ஓம் கணபதி மகாகணபதி யாம் உன் வசமானார் போல் என் வசம் வந்து நிற்க சிவசிவா. வணக்கம் ட்ரஸ்மிஷகோ விளையாட்டு வீரர்களே. இது நம்ம ட்ரஸ்மிஷகோட 2வது மேட்ச் இந்தியா நியூசிலாந்து T20 ராய்ப்பூரில் 23/1/2024 வெள்ளிக்கிழமை நடக்கிற மேட்ச். இந்த மேட்சை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நமக்கு நடந்த சக்ஸஸ் அண்ட் ஃபெயில்ஸ் பற்றி பார்த்துருவோம் ஷார்ட்டாக. இதில் சக்ஸஸ்ன்னு சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அபிஷேக் சர்மா. இவர் நான் சொன்ன மாதிரி கேப்டன் பிக்கில் ஃபர்ஸ்டில் இருந்தார். அதே மாதிரி ஃபெயில் பர்சனில் ஜே பும்ரா. இவரையும் கேப்டன் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி ஒரு ஃபெயில், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இப்போ டி கான்வே ஃபெயில். கீப்பரில் வந்தது சாம்சன் தான். பேட்ஸ்மேனில் சூரியகுமார் யாதவ், ஃபிலிப் சொல்லியிருந்தோம். சிவம் துபே கேன்வே ரோல் பண்ணுவார்னு சொல்லியிருந்தோம். அது பவுலிங்கில் பண்ணார். ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், அபிஷேக் சர்மா, ஷாண்டர் இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா கேப்டன் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பவுலர்ஸில் அசர்தீப் சிங் ரானா விக்கெட் எடுத்தார். வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட் சொன்னோம், 2 விக்கெட் எடுத்தார். ட்ரீம்லாண்டில் வந்துட்டார். மெயினாக நியூசிலாந்து பவுலர்ஸ் டஃபி பற்றி சொல்லியிருந்தேன், கேஜே மிஷன் பற்றி சொல்லியிருந்தேன். அவங்க 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இவங்களால் கிட்டத்தட்ட லோ பிக், ஜே டஃபி லோ பிக்கு, அவரே பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். இது நம்மளோட சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். அப்போ ஐஷோதி விக்கெட் எடுப்பான்னு சொன்னால் அவரும் எடுத்துட்டாரு. ஸோ 2 டி கான்வேம் ஜெயம் பும்ராங்கிறது நம்மளோட ஃபெயில் லிஸ்ட்டு. மற்றது எல்லாமே சக்ஸஸ்ஸு. 2வது ரிங்கு சிங் அண்டு சாம்மான், இவங்க 2 பேரும் மிஸ்ஸிங், சொல்லலை. ஏன்னா யார் வருவா மேட்ச்சில் வரமாட்டாங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேர்த்த நான் ப்ரெடிக்ட் பண்ணல. என் லிஸ்ட்டில் அவங்க இல்லை. ஸோ மிஸ்ஸிங்கில் 2 பேர், ஃபெயிலில் முக்கியமாக 2 பேர், 9 சக்ஸஸ் பிளேயர்ஸ். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்சோட ரிசல்ட். ஓகே, இப்போ நம்ம அடுத்த 2வது மேட்ச் பற்றி பார்ப்போம். கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் அன்பிரடிக்டபிள்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அது ரொம்ப சூப்பராக இல்லை சுத்தமாக ஒன் சைடா அப்படிங்கிறத கேள்வியாக இருந்தது. அதனால தான் அன்பிரடிக்டபிள் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த மேட்ச் அப்படி இல்லை. இது 100% சுவாரஸ்யம் நிறைந்த மேட்ச். போட்டிகள் ஒவ்வொரு பிளேயருக்கு இடையிலையும் பலமாக இருக்கும். ஓகே, இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்மளோட விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்து நாம் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக சஞ்சு சாம்சனை பிக் பண்ணிக்கலாம். 2வது ஆப்ஷனாக வந்து டி கான்வே வச்சுக்கலாம். இஷான் கிஷன் எனக்கு பெரிய ப்ரிஃபரன்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சஞ்சு சாம்சன். உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தால் டி கான்வே யூஸ் பண்ணுங்கள். கேப்டன் யாரையும் சொல்லலை. இதில் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அதே சூரியகுமார் யாதவும் சிவம் துபேவே நான் சொல்லுவேன். இப்போ சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட்டு, சிவம் துபே வந்து இந்த நீங்கள் சீரீஸ் ஃபுல்லாகவே சிவம் துபேவை ஒரு கேமியோ பிளேயராகவே ஃபீல் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ஸில் வந்து அதே பேட்டர்ன், அதாவது பிளேயர்ஸ், அந்த ஃபிலிப், சாம்மான் இன்றைக்கும் வந்து டீமுக்காக வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனை கொடுக்கலாம். இது எல்லாம் விட அந்த டீம் ஓப்பனரான ராபின்சன், நியூசிலாந்து ஒரு விதத்தில் இந்த மேட்ச் ஜெயிக்குது அப்படின்னா இவர் ஒரு முக்கிய காரணமாக இருப்பார். டி ராபின்சன் இவர் மட்டும் இந்த மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணார் நல்லா அப்படின்னா நியூசிலாந்து வின்னிங்க்கே அது பெரிய காரணமாக இருக்கும். அப்புறம் டேரி மிச்சல், அவர் இதை பொறுத்த வரைக்கும் 2020 டிலே வேறுங்கிறாரு, அதை பார்த்துக்குங்க. ஆனால் அவருக்கு ஓகே தான். ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் ஃபஸ்ட்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி அபிஷேக் சர்மா இன்றைக்கி நல்லா தான் இருக்கார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா விட ஒரு பாயிண்ட் இன்றைக்கி அக்சர் பட்டேல் முந்திட்டார். ஸோ அக்சர் பட்டேல், அபிஷேக் சர்மா. இன்னொன்று கிளார்க்னு அவங்க டீமில் ஒருத்தர் இருக்கார். அவரும் கொஞ்சம் நல்லா நியூசிலாந்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறனாலும் இந்த டீமோட வின்னிங்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஹர்திக் பாண்டியா ஆஸ் யூஷுவல். ஆனால் கேப்டன் ஆப்ஷனில் வந்து நான் ஹர்திக் பாண்டியா வைக்கல. தென் பவுலர்ஸில் வந்து இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மேட்ச்லேயே நான் ஜஸ்டின் பும்ரா மேலே போகிறேன், பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு. ஆனால் கேப்டன் ஆப்ஷனில் நான் கொண்டு வரல. நான் அவரை பிக் பண்ண வைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி
கண்டிப்பாக இந்த மேட்ச் நான் பிக் பண்ணலான்னு ஃபீல் பண்ணுறேன். வருண் சக்கரவர்த்தி பவலில் டேரி மிச்சல் அவுட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை டேரி மிச்சல் வந்து ஈஸியாக வருண் சக்கரவர்த்தி வந்து ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரும். அதில் வருண் சக்கரவர்த்தி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நியூசிலாந்து பவுலரை பொறுத்த வரைக்கும் ஜே டஃபி, இந்த மேட்ச்லேயும் ஜே டஃபி மேலே எனக்கு ஒரு முக்கியமான ஒப்பீனியன் இருக்குது. அப்புறம் ஐஷோதி, அவரும் இந்த மேட்ச்லேயும் வந்து 1 or 2 விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். 1 or 2 விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். இதில் நியூசிலாந்து இந்த மேட்ச்சை ஜெயிக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முதல் 3 முக்கியமான காரணகர்த்தா இருப்பாங்க. அதில் வந்து ராபின்சன் ஒருத்தர், ஜே டஃபி ஒருத்தர், இந்த கே கிளார்க்குங்க. இவங்க 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் மிகச்சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அந்த டீம் இன்றைக்கி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்தியன் டீமில் அக்சர் பட்டேல், அபிஷேக் சர்மா, ஒரு சின்ன ஒரு இதனால் சாம்சனும் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படியா வேணாலும் இருக்கலாம். ஒரு அற்புதமான ஸ்டம்பிங்கினாலையும் கூட அந்த விஷயம் கேம் சேஞ்ச் ஆகலாம். அது கீப்பராக அவர் இருக்கங்காட்டி அது நடக்கலாம். அவர் 50 அடிப்பாரான்னு கேட்டால் 50 பாயிண்ட்ஸ் அளவுக்கு ஃபஸ்ட் மேட்ச் 30 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். 30 பாயிண்ட்ஸ் வந்தார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 50 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துடுவாருங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இல்லைன்னா 50 ரன்ஸ் கூட அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஷனில் அக்சர் பட்டேலையும் அவர் 2வது அபிஷேக் சர்மாவும் வைக்கிறேன். பும்ரா வந்து கேப்டன் நான் இந்த மேட்ச் வேணால் வைக்கல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பவுலரில் இம்பார்ட்டன்ட் பவுலர் தான். ஓகே நண்பர்களே, இப்போ சொன்ன பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல டீம் ஃபார்ம் ஆகும். நான் ஸ்கிப் பண்ணியிருக்கிற பிளேயர்ஸ், சொல்லாமல் இருக்கிற பிளேயர்ஸ் மேலே உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால், அவங்க இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருந்தால் உங்கள் ஒப்பீனியன் ஆட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி அஸ்தீப் சிங் மேலே எனக்கு ஒப்பீனியன் இல்லை, நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவருக்கு ஓரளவுக்கு ஓகே. அவர் ஆக்சுவலாக விக்கெட் அப்படி மீறி விக்கெட் எடுக்கிறாருன்னா கண்டிப்பாக ரன் கொடுத்து எடுப்பார். இல்லைன்னா இன்றைக்கி அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி விக்கெட் எடுத்தார், டெத் ஓவர்ஸ் போடுறவங்காட்டி விக்கெட் எடுத்துட்டார், இல்லை பவர் பிளேலேயே போடுறவங்காட்டி விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா அது அதிக ரன்னு கொடுத்ததாக தான் இருக்கும். அது வந்து ட்ரீம் லெவனுக்கு சப்போர்ட் பண்ணுமா எனக்கு தெரியல. அதனால் நான் பெருசாக இம்பார்ட்டன்ட் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக பார்ப்போம். இந்த மேட்சோட ரிசல்ட் நல்லபடியாக வரும்னா அதே மாதிரி நம்புவோம். நீங்கள் மேட்ச் ரன்னிங்கில் இருக்கும்போது லைவ் டெலிகிராமில் நான் வந்து லைவ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சில விஷயங்கள் கொடுப்பேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கொடுக்கப்பட்டிருக்க பிளேயர்ஸ் வந்து ஒரு சிலர் ஃபெயிலியர் ஆகிறதும் கூட நான் ப்ரையாரிட்டி இன்ஃபார்ம் பண்ணுவேன் டெலிகிராமில். அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் கைடு கொடுக்கும். இப்போ ட்ரீம் லெவனில் டீம் போட்டவங்க அது லைனப் வந்தப்போ கூட ஒரு சில சேஞ்சஸ் கொடுக்கலாம். அவங்களும் அதில் பார்த்துக்குங்க. அதுபோக சக்ஸஸ் பிளேயர் ஆட் ஆகிருந்தாலும் சரி, ஃபெயிலியரான பிளேயர்ஸ் யாராவது இருந்தாலும் சரி, அதை பற்றின வேல்யூடான இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டெலிகிராம் கொடுப்பேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால் எந்த மேட்சுமே முடிஞ்ச வரைக்கும் யார் மேட்ச் பார்ப்பீங்களோ அவங்க ஓரளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ டைம் மேட்ச் டைமில் அவங்க அந்த டெலிகிராம் லைனில் இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சிட்டிங்கனாலும் ஓகே, நீங்கள் மேட்ச் பார்க்கலினா நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுட்டாலும் ஓகே. அந்த நோட்டிஃபிகேஷன் நோட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல், வேல்யூடாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன். நன்றி அண்ட் தேங்க்யூ நண்பர்களே. பாய்.